ஓம் சாந்தி 11/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவபரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் நீங்கள் பிராமண குலத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது மரண உலகத்தின் மனித நிலையிலிருந்து அமரலோகத்தின் தேவதைகளாக ஆக வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் எல்லையற்ற சந்நியாசத்தை செய்கிறீர்கள்? பதில்: உங்களுக்கு டிராமாவின் மிக சரியான ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், டிராமாவின்படி இப்பொழுது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இப்பொழுது இந்த உலகம் ஒரு பைசா அளவிற்கு கூட மதிப்பற்றதாக ஆகிவிட்டுள்ளது. நாம் மதிப்பு மிக்கதாக ஆக்க வேண்டும். இதில் என்னென்ன நடைபெறுகிறதோ அது அப்படியே கல்பத்திற்கு பிறகும் திரும்பவும் நடைபெறும். அதனால் நீங்கள் இந்த முழு உலகத்திலிருந்து எல்லையற்ற சந்நியாசம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய முரளியின் பாடல்: வரப்போகிற நாளைய சித்திரம் நீங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் வரியை கேட்டீர்கள். வரப்போவது அமர உலகம். அமர உலகம் மற்றும் மரண உலகத்தின் இடையிலுள்ள இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்பொழுது பாபா சங்கம யுகத்தில் பாடம் கற்றுத்தருகிறார். அதனால் ஆத்ம அபிமானிகளாக ஆகி அமர்ந்திருங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லுகிறார். இதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு எல்லையற்ற தந்தை படிப்பு சொல்லி தருகிறார். நமது நோக்கம், குறிக்கோள் இதுதான். லக்ஷ்மி நாராயணராக அல்லது மரண உலகத்தின் மனித நிலையிலிருந்து அமரலோகத்தின் தேவதைகளாக ஆகுவதுதான் நம்முடைய குறிக்கோள். இப்படிப்பட்ட படிப்பையோ ஒருபொழுதும் காதுகளால் கேட்டதில்லை. மேலும் குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகி அமர்ந்திருங்கள் என்று யாராவது சொல்லுவதையும் பார்த்ததில்லை. எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பதில் நம்பிக்கை வையுங்கள். எந்த தந்தை? எல்லையற்ற நிராகார சிவத்தந்தை. இப்பொழுது எல்லையற்ற நிராகார சிவத்தந்தை தான் நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் தேவதையாக ஆக வேண்டும். முதலில் சூத்திர சம்பிரதாயத்தினராக இருந்தீர்கள். பாபா வந்து கல்லு புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்கியிருக்கிறார். முதலில் சதோப்பிரதான தங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் ஆகியிருக்கிறீர்கள். சத்தியுகத்தின் எஜமானராக இருந்தீர்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. சத்தியுகத்தில் உலகத்தின் எஜமானராக இருந்தீர்கள். இப்படித்தான் சொல்லப்படுகிறது. சத்தியுகத்துக்கு எஜமானர் அப்படின்னு கிடையாது. சத்தியுகத்தில் இருந்தோம், ஆனால் முழு உலகத்திற்கும் எஜமானராக இருந்தோம். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் உண்மையிலேயே இல்லற மார்க்கத்தினர். அதே தேவதைகள் இப்பொழுது அபவித்திரமாகிவிட்டதால் தேவி தேவதா என சொல்லிக்கொள்ள முடியவில்லை. அதனால் பெயரை மாற்றி இந்து என வைத்துள்ளனர். இதுவும் டிராமாவின் திட்டப்படிதான் நடைபெறுகின்றது. அனைவரும் ஒரு தந்தையைத்தான் அழைக்கின்றனர். ஹே பதித்த பாவனா, வாருங்கள் என்று. அந்த ஒரே ஒரு இறை தந்தை தான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் உள்ளது என்பதெல்லாம் கிடையாது. ஆத்மாவின் அல்லது பரமாத்மாவின் ரூபம் மிகவும் சூட்சுமமானது. அதை நட்சத்திரம் அல்லது பிந்து என சொல்லுகின்றனர். சிவனுக்கு பூஜை செய்கின்றனர். அவருக்கு சரீரமே கிடையாது. இப்பொழுது ஆத்மா பிந்தியின் பூஜையும் செய்ய முடியாது. அதனால் அவரை பெரிய உருவமாக ஆக்கி பூஜை செய்கின்றனர். பூஜை செய்வதற்காகத்தான் உருவத்தை பெரியதாக ஆக்கியிருக்கின்றனர். சிவனுக்கு பூஜை செய்வதாக நினைக்கின்றனர்.
ஆனால் அவரது வடிவம் என்ன என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா இந்த சமயத்தில்தான் வந்து புரிய வைக்கிறார். அரைக்கல்பமாக நம்ம பக்தி செய்தாச்சு, அப்போவே வந்து லிங்கத்தை தான் நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தோம், சிவன் பூஜை அது அப்படின்னு நினச்சி. ஆனால் அவருடைய உண்மையான அறிமுகம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால தான் வந்து இந்த சமயத்தில் அவரே வந்து எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறாரு அப்படின்னு தந்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது இறை தந்தையின் உலக பல்கலைக்கழகம். இதன் நோக்கம் குறிக்கோள் அமரலோகத்தின் தேவதையாகுவது. இது அமரக்கதை என்றும் சொல்லப்படுகின்றது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகி காலன் மீது வெற்றி பெறுகிறீர்கள். அங்கே ஒருபோதும் காலன் விழுங்குவதில்லை. மரணத்தின் பெயரே அங்கு கிடையாது. இப்பொழுது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதவாசிகளும் 5 வருடம் அல்லது 10 வருடத்திற்கான திட்டத்தை தயாரிக்கின்றனர் இல்லையா? அவர்கள் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்வதற்காக நினைக்கின்றனர். எல்லையற்ற தந்தைக்கும் ராமராஜ்யத்தை உருவாக்குவதற்கான திட்டம் உள்ளது. உலகத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் திட்டம் போடுறாங்க, ராமராஜ்யத்தை நம்ம படைக்கணும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த ராமராஜ்யத்தை யார் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க? அதுக்குண்டான திட்டம் வந்து எல்லையற்ற அப்பா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர்கள் அனைவருமே மனிதர்கள். மனிதர்களோ ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. ராமராஜ்யம் என சொல்லப்படுவது சத்தியுகத்தை தான். இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. மனிதர்கள் எவ்வளவு பக்தி செய்கின்றனர், சரீர சம்பந்தமான யாத்திரையும் செய்கின்றனர். பகலில், அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்தில் இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு இரவில் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது. சத்தியுகத்தில் பக்தியே இருப்பதில்லை. ஞானம், பக்தி, வைராக்கியம், இதை பாபா தான் புரிய வைக்கிறார். 3 விஷயம் இருக்குது: ஞானம், பக்தி, வைராக்கியம். பாபா சொல்கிறார், இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாக போகிறது. டிராமாவை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பேன் போல டிக் டிக் என்று ஊர்ந்து சென்று கொண்டுள்ளது. என்னென்ன நடைபெறுகிறதோ அது பிறகு கல்பத்தின் 5000 ஆண்டு காலங்களுக்கும் பிறகும் அப்படியே திரும்பவும் நடைபெறும். இதை மிக நன்றாக புரிந்து கொண்டு எல்லையற்ற சந்நியாசத்தை மேற்கொள்ள வேண்டும். யாராவது வெளிநாடு செல்கின்றனர் என்றாலும் அங்கே இந்த ஞானத்தை படிக்க முடியுமா என கேட்பார்கள். பாபா சொல்கிறார், ஆம், எங்கே இருந்தாலும் நீங்கள் இதை படிக்க முடியும். இதில் முதலில் 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் சுலபம். ஆத்மா இதை புரிந்து கொண்டால் போதும். நாம் சதோப்பிரதான உலகத்தின் எஜமானர்களாக இருந்தபோது சதோப்பிரதானமானவர்களாகவே இருந்தோம். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறோம். 84 பிறவிகளில் முற்றிலும் பைசாவிற்கு பெறாதவர்களாக ஆகிவிட்டிருக்கிறோம். இப்போது மீண்டும் மதிப்பு மிக்கவர்களாக எப்படியாவது? இப்போதோ கலியுகமாகும். இதன் பிறகு நிச்சயமாக சத்தியுகம் வரப்போகிறது. பாபா எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார். 7 நாள் கோர்ஸை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். சில பேர் அப்படி கேட்பாங்களாம், வெளிநாட்டுக்கு போனாலும் எங்களுக்கு இந்த பாடமெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த படிப்பை படிக்கலாம், ஆனால் 7 நாள் கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, நாம் எப்படி ஏணிப்படையில் இறங்கி வருகிறோம், இப்பொழுது பிறகு ஒரே பிறவியில் உயரும் கலையில் செல்கின்றோம், இதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். வெளிநாடுகளில் குழந்தைகள் உள்ளனர், அங்கேயும் கூட முரளி செல்கின்றது. இது பாடசாலை அல்லவா? உண்மையில் இதை இறை தந்தையின் பல்கலைக்கழகம்தான் என்று சொல்லப்படுகிறது. கீதையினுடையதுதான் ராஜயோகம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் என சொல்ல முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரும் கூட தேவதை என சொல்லப்படுகின்றனர். இப்பொழுது நீங்கள் புருஷார்த்தம் செய்து நீங்கள் பிறகு தேவதையாக ஆகிறீர்கள். இப்போ நம்ம
அந்த நிலைக்கு தேவதா நிலையை அடைகிறதுக்கு முயற்சி செய்து நாம தான் அந்த நிலையை அடைகிறோம். நான் நிராகாரன், இவருடைய சரீரத்தை கடனாக பெற்றுக்கொள்கிறேன், தற்காலிகமாக லோன் பெற்றுக்கொண்டுள்ளேன் என பாபா கூறுகிறார். இவர் பாக்கியசாலி ரதம் என சொல்லப்படுகின்றார். பாபாதான் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை திரிகாலதரிசியாக ஆக்குகிறார். வேறு எந்த ஒரு மனிதரும் இந்த ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. இந்த சமயம் அனைவரும் நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். பாபா ஆஸ்திகர்களாக ஆக்குகிறார். படைப்பவர் படைப்பு பற்றிய ரகசியத்தை பாபா உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. நீங்கள் தான் இந்த ஞானத்தினால் இவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுகிறீர்கள். இந்த ஞானம் இப்பொழுதுதான் பிராமணர்களாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. பாபா சங்கமிகத்தில்தான் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். சத்கதி அளிப்பவரும் ஒரே தந்தை மட்டும்தான். இந்த ஞானம் அனைத்து குழந்தைகளிடமும் செல்கிறது. ஒருபொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. முரளியை தவறவிட்டால் ஆப்சென்ட் ஆகிவிட்டீர்கள் என்றாகிறது. முரளியினால் எங்கே அமர்ந்திருந்தாலும் புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். வெளியில் எங்கு சென்றாலும் கூட தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். வைஷ்ணவர் ஆகி இருக்க வேண்டும். வைஷ்ணவர்களும் 2 விதமாக உள்ளனர். வைஷ்ணவர் வல்லபாச்சாரியாராகவும் உள்ளனர். ஆனால் விகாரத்தில் செல்பவர்களும் உள்ளனர். பவித்திரமோ கிடையாது. நீங்கள் பவித்திரமாகி விஷ்ணு வம்சத்தினராக ஆக வேண்டும். அங்கே நீங்கள் வைஷ்ணவர்களாக இருப்பீர்கள். விகாரத்தில் செல்ல மாட்டீர்கள். அது அமரலோகம், இது மரணலோகம். இங்கே விகாரத்தில் செல்லுகின்றனர். இப்போது நீங்கள் விஷ்ணுபுரி செல்கிறீர்கள். அங்கு விகாரமே இருப்பதில்லை. அதுவோ நிர்விகாரி உலகமாகும். அனைவருக்கும் இதே செய்தியை கொடுக்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கும் உரிமை உள்ளது. சிவபாபாவின் குழந்தைகள் இல்லையா? ஆக அனைவருக்கும் உரிமை உள்ளது. தன்னை ஆத்மா என உணர வேண்டும் என்று அனைவருக்கும் சொல்ல வேண்டும். தாய் தந்தைக்கு ஞானம் இருக்குமானால் குழந்தைகளுக்கும் கற்றுத்தருவார்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபாவை தவிர வேறு யாருமே கிடையாது என்று கற்றுத்தருவார்கள். ஒரு குடும்பத்தில் பேரண்ட்ஸ் ஞானத்தில் வந்தாங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கும் சொல்லித்தரலாம். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பாபாவை நினச்சி ஆஸ்தி அடைவதற்கு உரிமை இருக்குது. அதனால் அவங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. பாபா ராஜயோகம் கற்பித்து தூய்மையாக ஆக்குகிறார். உலகத்தில் இருக்கிறது ஹடயோகம், இதுவோ ராஜயோகம். இதில் பத்தியம் மிக நன்றாக இருக்க வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணரை போல சர்வகுண சம்பன்னம் ஆக வேண்டும். உணவு பானத்தின் பத்தியமும் அவசியமாகும். 2வது விஷயம், பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் பல பிறவிகளுக்கான பாவங்கள் நீங்கிவிடும். இது ராஜ்யத்தை அடைவதற்கான சகஜ ராஜயோகமாகும் என சொல்லப்படுகின்றது. கல்பத்திற்கு முன்பும் கூட நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுதும் அதை மீண்டும் பெறுகிறீர்கள். சத்தியுகத்தில் வேறு எந்த ஒரு ராஜ்யமும் கிடையாது. அதுவோ சுகதாமம். இப்பொழுது இது துக்கதாமம். மேலும் நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோமோ அது சாந்திதாமம். சிவபாபாவுக்கு ஆச்சரியமாக உள்ளது. உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்கிறார்கள்? குழந்தைகள் குறைவாக பிறக்க வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் கஷ்டப்படுகின்றனர். இதுவோ பாபாவின் காரியம்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பாபா ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்து உடனடியாகவே மற்ற அனைத்து தர்மங்களையும் விநாசம் செய்கிறார். அந்த மனிதர்கள் பிறப்பு சதவிகிதத்தை குறைப்பதற்காக எவ்வளவு மருந்துகள் முதலியவற்றை உருவாக்குகின்றனர். பாபாவிடமோ ஒரே ஒரு மருந்துதான் உள்ளது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகப் போகிறது. அந்த மாதிரி சமயம் வரப்போகிறது. அனைவரும் சொல்லுவார்கள், இவர்களோ தூய்மையாகி விட்டனர், பிறகு மருந்து முதலானவற்றிற்கு அவசியம் என்னவாக உள்ளது?
உங்களுக்கு பாபா அப்படிப்பட்ட மருந்தை தந்துள்ளார், மன்மனாபவ என்ற மருந்து. அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய்மையாகி விடுகிறீர்கள். உலகத்தில் அந்த பிறப்பு சதவீதத்தை குறைக்கிறதுக்காக எவ்வளோ மருந்துகளும் கண்டுபிடிக்கிறாங்க, திட்டங்களும் தீட்டுறாங்க. ஆனால் அதுவும் பாபாவினுடைய வேலை தான். என்ன அப்படின்னா, பாபாவினுடைய ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா, தூய்மையாகணும். அந்த தூய்மை ஆகுவதற்கு என்ன மருந்து அப்படின்னா, மன்மனாபவங்கிற மருந்து. இதை கொடுத்து நம்மளை தூய்மையாக ஆக்குறாரு. இதன் மூலமாக நம்ம 21 பிறவிகளுக்கும் நம்ம தூய்மையாகி விடுகிறோம். போக போக இந்த உலகத்தினரும் இதை தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு தந்தை சொல்லியிருக்கிறாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, தூய்மையாகி உண்மையான வைஷ்ணவர் ஆக வேண்டும். உணவு பானத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். சிரேஷ்ட மாணவராக ஆவதற்கு ஸ்ரீமதப்படி நடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, முரளி மூலம் தன்னை புத்துணர்ச்சி உள்ளவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எங்கே இருந்தாலும் சதோப்பிரதானம் ஆவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். முரளியை ஒருபொழுதும் ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. வரதானம், சுய நன்மை என்கிற நேரடி ஆதாரத்தின் மூலம் விஸ்வ நன்மை என்கிற சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். இன்றைய காலகட்டத்தில் உடல் நோயான ஹார்ட் ஃபெயில் என்பது எப்படி அதிகமாக இருக்கின்றதோ, அப்படி ஆன்மீக முன்னேற்றத்திலும் மனமுடைந்து போவதல் என்ற நோய் அதிகமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனமுடைந்த ஆத்மாக்களுக்கு நடைமுறையில் மாற்றத்தை பார்க்கும் பொழுதுதான் தைரியம் மற்றும் சக்தி என்பது வர முடியும். நிறைய கேட்டுவிட்டார்கள், இப்பொழுது பார்க்க விரும்புகிறார்கள். ஆதாரத்தின் மூலமாக மாற்றத்தை விரும்புகின்றார்கள். எனவே உலக நன்மைக்காக முதலில் தனக்கான நன்மையை முன்மாதிரியாக, அதாவது சாம்பிள் ரூபத்தில் காட்டுங்கள். உலக நன்மைக்கான சேவையில், வெற்றி பெறுவதற்கான சேவையில் வெற்றி மூர்த்தி ஆகுவதற்கான சாதனம் நேரடி ஆதாரம்தான். இதன் மூலம்தான் தந்தையின் வெளிப்பாடு என்பதும் ஏற்படும். எதை பேசுகின்றீர்களோ அது உங்களுடைய சுய ரூபத்தில் நடைமுறையில் தென்பட வேண்டும். அப்பொழுதே ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்லோகன், மற்றவர்களுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களோடு சேர்ப்பதுதான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. கர்மாதீத் அடைவதற்காக நான் எந்த அளவிற்கு கர்மத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன் என்று சோதனை செய்யுங்கள். லௌகீகம் மற்றும் அலௌகீகம், கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநலத்திலிருந்து எந்த அளவிற்கு விடுபட்டு இருக்கின்றேன். எப்பொழுது கர்மத்தின் கணக்கு வழக்கு மற்றும் எந்த ஒரு வீணான சுபாவம் சமஸ்காரத்திற்கு வசமாவதிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகின்றீர்களோ அப்பொழுதே கர்மாதீத் மனநிலையை பெற முடியும். எந்த ஒரு சேவையும் குழுவும் மற்றும் இயற்கையினுடைய சூழ்நிலையும் உங்களுடைய மனோநிலையை அல்லது உயர்ந்த மனநிலையை தடுமாற வைக்கக்கூடாது. இந்த பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருப்பதுதான் கர்மாதீத் நிலையின் அருகாமையில் இருப்பதாகும். நல்லது. ஓம் சாந்தி.
உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம். 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 மனக்கண்களின் காட்சியில் ஜோதி பிந்துவாய் திரிகின்றார். எண்ணங்கள் தோன்றும் நெஞ்சில் நிறைந்து நினைவாய் மலர்கின்றார். அவருடன் வாழும் பாக்கியம் கிடைத்ததால் அவரது அன்பில் திளைக்கும் சுகம் கண்டே. ஓம் சாந்தி ஓம். 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 மலரே மலரே அறிவாயா இம்மனதின் மகிழ்வை உணர்வாயா. என்னை நான் அறிந்தேன் ஆத்மாவை உணர்ந்தேன். என்னை நான் அறிந்தேன் ஆத்மாவை உணர்ந்தேன். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம்.